தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எப்படி நடக்கும் இந்த கூட்டத்துல ஆரம்பிக்கல. இல்ல இன்னைக்கு ஆலோசனை நிறைய இருக்கும். சந்தோஷ் வராரு. ஸோ நிறைய ஆலோசனைகள் இருக்கும். என்ன பண்ண போறோம், அடுத்து எலெக்ஷன் வர போகுது. ஸோ தேர்தலுக்கு என்ன செய்ய போறோம், நம்மளுடைய கூட்டணி பத்தி பேச போறோம். ஸோ அந்த விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய பேசுவோம். ஏற்கனவே கூட்டணியில பல்வேறு பிரச்சனைகள், அதிமுகவுடைய கூட்டணி பிளவுபட்டு அப்படியெல்லாம் கிடையாது. இது பிரச்சனை அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது பாத்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போறோம், கூட்டணி எப்படி சேர்க்க போறோம். இதில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்க ரொம்ப தயாரா இருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன மாதிரியான தெரிவிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? உண்மை, திமுகவுடைய அரசாங்கத்துல கடந்த 5 வருடங்கள்ல தமிழ்நாட்டுல வாழ்ற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இது ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல இளையராஜா அவர்களுக்கு நடந்த அந்த பாராட்டு விழாலையும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் 3 வரிசையில உட்கார்ந்துருந்தாங்க.